ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம் என்னன்னா, இந்த 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் சார்ந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. இதே போல தனுசு ராசி நேயர்களைப் போலவே உங்களுடைய ராசிக்கும் இந்த வார ராசி பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கான இந்த வார ராசி பலன்களை இந்த வீடியோ சேனல்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. பல தனுசு ராசி நேயர்கள் கேட்டது போலவே உங்களுக்கு இந்த வார ராசி பலன்களானது கொடுக்கப்பட்டு இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, நல்லது வரப்போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது கெட்டது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருகின்ற பட்சத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராம சமாளித்துக் கொள்ளலாம். அதே போல ஏதாவது நல்லது நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னுமே அதீதமான நல்லதையுமே நம்முடைய கடின உழைப்பின் மூலமாக நம்ம இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க விருப்பப்பட்டபடியே தொழில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 9/6/2025 திங்கட்கிழமையில இருந்து 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸை நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். கடந்த சில நாட்களாகவே இந்த லைசன்ஸ் பெற்றுக்கொள்வதில் ஏதாவது தடங்கல்களோ பிரச்சனைகளோ இருந்து கொண்டு இருந்தா அது எல்லாமே இப்போது சரியாகி இனி வரப்போகின்ற வாரங்களில் உங்களுக்கு லைசன்ஸை நீங்க கையில தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கைகள் மூலமாக நீங்க நிச்சயமாக அடைவீர்கள். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல எந்த விதமான போட்டி பந்தயங்கள்லையும் கலந்து கொள்ளலாங்க. அது தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா தொழில் ரீதியாக ஏதாவது போட்டிகள் வைத்து கொண்டாலும் சரிங்க, உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய இடமாற்றமானது பார்க்க கொடுங்க. அந்த வகையில சந்திரனுடைய இடமாற்றமானது இந்த வாரத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையை சாதகமாக அமைச்சு தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மனதளவுல பாத்தீங்கன்னா இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகிறது. ஓரளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தினருடைய சந்தோஷத்திற்காக இரவு பகல் பாராமல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உழைப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நல்லதுக்காக பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பாத்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதி ரீதியாக எந்தவித சங்கடமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடினமாக உழைக்க ஆரம்பிப்பீங்க. நம்முடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில நம்ம என்ன தவறுகளை செய்கிறோம், இனி அந்த தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய தொழில் ரீதியாக நமக்கு முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம், ஆனாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான முன்னேற்றமானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய குழப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய மனதளவில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் யோசித்து
யோசித்து இப்போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக சந்தோஷமானது கிடைக்கக்கூடிய வகையில் அதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் இப்போது இறங்குவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. துணிச்சலோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களுமே கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாங்க. அதாவது ரொம்பவே சிம்பிளுங்க. பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனைக்காக நம்ம பேசி இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை உருவாக்கி நாம் இப்படியெல்லாம் பேசினது தவறோ அப்படின்னு நினச்சி ஒரு 5-6 நாள் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல இவங்களுடைய குணம் இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதன் மூலமாக விட்டு கொடுத்து போவதன் மூலமாக அந்த இடங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்கப்படுவதோடு பார்த்திங்கன்னா நமக்கு பர்சனலாக மனதளவில் இருக்கக்கூடிய பல சங்கடமான சூழ்நிலைகளையும் நம்ம வராமல் பார்த்து கொள்ளலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை தனுசு ராசி நேயர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதே போல் புதன் 7ஆம் வீட்டில் இந்த வாரத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பிள்ளைகள் படிப்பில் அதிகமாக அக்கறை காட்டுவீர்கள். பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலையானது வந்து விடலாங்க. அதாவது நாமளுமே கடினமாக உழைச்சிட்டு தான் இருக்கோம், நமக்கு முன்னேற்றமே இல்லையே, இனியும் இந்த நிலையே தொடரப்போகுதா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஓரளவுக்கு பண வசதி இருக்கணும், இப்படி இருந்தால் நம்ம எப்படி அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களும் மனதளவில் பார்த்திங்கன்னா சில சங்கடங்களும் கேள்விகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க கொடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யோசித்து ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. அதற்கு பதிலாக தொழிலில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி திருத்திக்கிட்டு அடுத்த விஷயங்களில் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க கொடுங்க. ஸோ நீங்கள் கவலைப்படுவதால் ஒன்றுமே மாறப்போவது கிடையாது. அந்த கவலையை தூக்கி போட்டுட்டு நமக்கு எந்த இடத்துல கவலை வருது, அந்த இடத்தை எப்படி நம்ம சரி செய்யணும், அதற்கு என்ன மாதிரியான புது முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தள்ளிப்போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை தாமதம் ஏற்படுதுங்க. நாங்கள் ஒரு பெண் வீட்டுக்கோ ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கோ போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தடங்கலானது வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு இனி அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கி இனி நல்லபடியாக நடந்து முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்காக தான் இவ்வளவு நேர காலம் நமக்கு தாமதமாகியிருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வரனானது உங்களுக்கு அமைய போகிறது. புதிய வாகனம் வண்டி வாங்கக்கூடிய யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மனைவி பிள்ளைகளுடைய விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக குழந்தைகளும் உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இள வயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஒன் சைடா லவ் பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போது டபுள் சைடா லவ் மாறுவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய விருப்பத்தை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு பிடித்தமான முறையில் திருமணத்தை நல்லபடியாக பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடத்தி வைப்பார்கள். சனி 4ஆம் வீட்டில் இருக்காரு. நில விற்பனையானது உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். கேது 9ஆம் வீட்டில் இருக்காரு. நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கேட்ட இடத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு சாதகமாக பணமானது கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. மீனாட்சிக்கு பசுனை விளக்கேற்றி
27 முறை பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்களை பாடிட்டு வரும்போது நல்லதானது நடக்கக்கூடும். இல்லையென்றால் ஓம் ஸ்ரீ மீனாட்சியை போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.